ஒரு மௌலானா நல்லா வேதம் ஓதுனவர், அவருக்கு அதனுடைய அர்த்தங்கள் நல்லா தெரியும். தெரிஞ்சிட்டு ஒரு இஸ்லாமியர்களை எப்படி வந்து மூல செலவை செய்கிறாருன்னு வந்து கேளுங்க. ஒரு முஸ்லீம் டிவிகேல சேரக்கூடாது, ஒரு முஸ்லீம் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடாது, ஒரு முஸ்லீம் வந்து பிஜேபியில் இருந்தால் அவன் சங்கி, தீண்டத்தகாத கட்சி. ஆனால் வந்து பார்க்க போனால் திமுகவில் சேரலாம். நான் உதாரணத்துக்கு ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ இவர் வந்து என்ன அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காருன்னா 2 விஷயத்த சொல்லியிருக்காரு. முதல்ல இஸ்லாத்தில் தீண்டாமை கிடையாதுங்க. எங்களுதில் அங்கே வந்து எந்த ஒரு வேறுபாடும் அங்கே கிடையாது. யார் தொழுகைக்கு போனாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவன் கோடீஸ்வரனாக இருக்கட்டும், இல்லை மன்னராக இருக்கட்டும், இல்லை பிச்சைக்காரனாகட்டும், நாங்கள்லாம் வந்து ஒரே இதுலேருந்து தான் தொழுகை வந்து பண்ணுவோம். ஆனால் பாருங்கள், இவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பிஜேபியில் போகிற முஸ்லீம்கள் வந்து சங்கிகள், அவங்க தீண்டத்தகாதவர்கள் சொல்கிறாருன்னா, இப்போ நான் ஏன் வந்து சொல்கிறேன்னா, இஸ்லாத்துக்கு எதிரானவங்க, அதாவது அவங்களுக்கு தக்வா கொடுத்துருவாங்க. அவங்க முஸ்லீமே இல்லைன்னு வந்து இவர் சொல்லுவாரா? இவர் யாருன்னு தெரில. ஒருவேளை நபிகள் நாயகம் வந்து இவருக்கு உத்தரவு கொடுத்தாரா என்னன்னு வந்து தெரியல. ஆனால் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, 60 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டில் வந்து ஆண்டு வந்தவன் யார்? திமுகக்காரன். இன்றைக்கி அந்த திமுகவில் வந்து பார்க்கணுன்னா ஆவடி நாசர் வேலை எடுத்துக்கிட்டு சுற்றி நிற்கிறாரு. செஞ்சி மஸ்தான் வந்து பட்டையை வச்சுக்கிட்டு குங்குமம் வச்சுட்டு ஓட்டு கேட்குறாரு. ஜவாஹிருல்லா கோயிலாக போகிறாரு. தமிமுன் அன்சாரிலாம் வந்து போகிறாங்க. இவங்களாம் இஸ்லாத்துக்கு எதிரானவங்க இல்லையா? இல்லை இவங்க சங்கி இல்லையா? ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல தமிழ்நாட்டில் வந்து ஜனநாயகம் படம் வந்தது இல்லையா? அந்த ஜனநாயக படத்தை வந்து பார்க்க போனால் முஸ்லீம் பயங்கரவாதிகளை சித்தரிக்கிறாங்க. நல்ல கேள்வி. நான் ஏன் ஒன்று சொன்னால், மௌலானா 12 வருஷம்தான் தமிழ்நாட்டில் பிஜேபி இருக்குது. 60-70 காலம் திமுகவும் அதிமுகவும் வந்து ஆண்டுக்கிட்டு வராங்க. எத்தனை பயங்கரவாதிகள்லாம் வச்சு படம் எடுத்தாங்க, அப்போல்லாம் நீங்கள் வந்து வாயை திறக்கலையே. ரெண்டாவது படமாக பாருங்கள். பயங்கரவாதிகளுக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை. அவன் வந்து ஒரு பயங்கரவாதி. அதில் நீங்கள் வந்து ஏன் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் சொல்லி நீங்கள் அதை வந்து ஒரு போர்வையை போத்துறீங்கன்னு தான் எனக்கு புரியலை. அதே நேரத்தில் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாரு, அதாவது முஸ்லீம்கள் வந்து என்னென்னா சினிமா மோகத்தை வைத்தாங்கன்னா அவங்க வந்து முஸ்லீமே கிடையாதான். நல்லா கேட்டுங்க இஸ்லாமியர்களே. அதாவது என்னை கேட்டால், ஒருத்தன் தொழுவில் குரான் ஓதுலன்னா அவன் முஸ்லீமே கிடையாதான். எத்தனையோ முஸ்லீம்கள் குரானை ஓதுலனாலும் தொழுலனாலும் வந்து மனசார வந்து இன்றைக்கி வந்து உதவி பண்ணிக்கிட்டு இன்றைக்கி தமிழகத்தில் அண்ணன் தம்பியும் போல் வந்து வாழ்கிறாங்க. ஆனால் இவனை மாதிரி ஆளுங்களாம் குரானை ஓதிட்டு அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து மதத்துக்குள்ளேயே ஒரு தீண்டாமையை வந்து நுழைக்கிற இந்த மௌலானா ஒரு மௌலானாவா? தயவு செய்து வந்து சிந்திக்கணும். அதே நேரத்தில் வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வந்து ஒரு இமாம் வந்து இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், நீ வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுக்காத, முஸ்லீம்கள்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மளுடைய மார்க்கத்துக்காக நம்ம வந்து பாடுபடுவோம்னு நீ சொல்லியிருந்தா நீ சரியான மௌலானா. கேவலம் 1-2 சீட்டுக்காக இன்றைக்கி என்னடனா வந்து முஸ்லீம்களுடைய பாதுகாவலர் திமுக சொல்ல வெக்கமாக இல்லை உங்களுக்கு? மரியாதையே இல்லை உங்களுக்கு, மரியாதையே இல்லை. திருப்பரங்குன்றத்தில் யார் அரசியல் பண்ணது? ஆண்டாண்டு காலமாக வந்து அமைதியாக நடந்து இருந்த ஒரு இடம் அங்கே ஒரு திமுக வந்து இன்றைக்கி அவன் கவர்மெண்ட்டியா ஒரு போலீஸ்காரனை வச்சு அங்கே வரவனை வந்து தடுத்து இன்றைக்கி வந்து அதை ஒரு அரசியலாக்கி இன்றைக்கி வந்து திமுக கவர்மெண்ட் வந்து முஸ்லீம்களுக்கு சாதகம், பிஜேபி கலவர தூண்டை நினச்சிது, போராட்டம் நடத்த தூஞ்சிது, கத்தி குத்துது, பள்ளிவாசலில் முடக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து இப்போ வந்து திட்டம் போட்டது பிஜேபியா. அதனால் அவங்க திட்டம் இப்போ வந்து நிறைவேற முடியாமல் தடுத்தது வந்து திமுகவா? வெக்கக்கேடு இல்லை. நீ எல்லாம் ஒரு மௌலானாவா? கேவலமாக இருக்குது. மதத்துக்குள்ளே பிரிவினைப்படுத்துகிற இந்த மௌலானாக பயங்கரவாதிகளோட வந்து ஒத்துழைக்கிறாரா? தயவு செய்து வந்து அரசு இவர் மேலே வந்து ஒரு கண்காணிக்கணும். பேட்டை சேனலை வந்து முடக்கணும். இனி முஸ்லீம்களுக்குள்ள தீண்டாமையை வந்து நீ உள்ளே நுழைக்கணும்னு நினச்சின்னா முதல்ல தீண்டாமைன்னு சொல்கிறது உன் மனசுக்குள்ளே இருக்குது, மூளையில் இருக்குது, மறந்துடாத. ஒரு சேனலில் உட்காந்தா என்ன வேணா பேசணும்னு அர்த்தம் கிடையாது. மரியாதைக்கு கருதி தான் நான் அந்த இடத்துல பேசாமல் இருக்கிறேன். நீ சரியான ஆம்பளையாக இருந்தா இஸ்லாத்துக்கு எதிரானது ஆவடி நாசர் வேலை பூச்சாலும் அவனுக்கு ஓட்டு போடாத. பட்டயம் வந்து குங்குமம் வச்சிருக்கிற செஞ்சு மஸ்தானுக்கு போடாத. கோயிலாக சுற்றுற ஜவாஹிருல்லா வந்து போடாதீங்கன்னு சொல்லி நீ சரியான ஆம்பளையாக தான் நீ பண்ணிடணும். நீ எவ்வளோ திமுக கிட்ட இருந்து பணம் வாங்கின அதை சொல்லு. எந்த திட்டத்தை வந்து இன்னைக்கு தமிழகத்தில் நிறைவேற்றணும்னு சொல்லி துடிக்கிற இவனை மாதிரி மௌலானாலாம் வந்து மக்கள் தூக்கி எறியணும். 23ஆம் தேதி இஸ்லாமியர்களே, 23ஆம் தேதி ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி யார் ஆட்சியில் வந்து பயங்கரவாதம் அதிகமாக நடந்தது வந்து ஒரு செகண்ட் யோசித்து உங்கள் ஓட்டை போடுங்க, சிந்திங்க. ஜெய் ஹிந்த்.